அன்புக்குரியவர்களே, திருமுத்தம் 3 பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலில் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலடியார் அருமையாக சொல்லுகிறார், சகோதர சகோதரிகள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள், தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஏன் இந்த தூய முத்தம்? 1, திருத்தந்தைகள், குறிப்பாக அப்பொழுது திருத்தந்தையாக இருந்தவர் இப்பொழுது புனிதராக மாறிவிட்டார், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் அவர்கள் இந்திய தேசத்திற்கு 1986ஆம் ஆண்டு வந்த பொழுது அவர் வழக்கமாக செய்கின்ற ஒரு அருமையான புனித செயல். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே அந்த பூமியை முத்தமிடுவாராம். இது சாதாரண விஷயம் இல்லை, இறையியல் உண்மையை சொல்கிறது, விவிலிய உண்மைகளை சொல்கிறது. முதலில் இது தாழ்ச்சியின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். தொடக்க நூலில் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, மண்ணிலிருந்து மனிதன் பிறந்தான், நான் மண்ணிற்கே செல்ல போகிறான் என்பதை உணர்ந்து, நான் பெரிய திருத்தந்தையாக இருக்கலாம், ஆயராக இருக்கலாம், ஆனால் இந்த மண்ணிலிருந்து வந்தவன் இந்த மண்ணுக்கே நான் திரும்புவேன் என்ற தாழ்ச்சியை குறிக்கிறது. 2வதாக விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல அந்த மோயிசன் ஆண்டவருடைய குரலை கேட்டு எரியும் புதரை நோக்கி வந்த பொழுது ஆண்டவர் சொன்ன அருமையான வார்த்தை, உனது காலணியை கலட்டிவிடு, நீ நின்று கொண்டிருக்கும் இடம் புனிதமான நிலம். அதுபோல ஒவ்வொரு முறையும் திருத்தந்தையோ ஆயர்களோ மற்ற நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஏன் தரையில் அந்த பூமியில் முத்தமிடுகிறார்கள் என்றால், இந்த இடம் புனிதமானது, இந்த இடத்தில் இந்த நாட்டில் வசிக்கும் மக்களுக்கு எனது மரியாதையை நான் செலுத்துகிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, எந்த நேரத்தில் அந்த திருத்தந்தை அல்லது ஆயர்களுடைய பாதங்கள் அந்த மண்ணில் படுகிறதோ, அந்த தேசத்தில் படுகிறதோ, அப்பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. 3வது அர்த்தம் என்னவென்றால், இந்த திருத்தந்தை தன்னை அந்த நாட்டு மக்களோடு ஒருமிகப்படுத்திக் கொள்கிறார். அந்த நாட்டு மக்கள் மீது இருக்கின்ற அளப்பரிய பாசத்தை, அன்பை வெளிப்படுத்துகின்றார். உங்களில் ஒருவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பூமியை, தாயை முத்தமிடுகிறார். எனவே இனிமேல் நீங்களும் சரி, நானும் சரி, வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது இந்த திருத்தந்தையை போல, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலை போல, மற்ற ஆயர்களைப் போல நம்ம புதிய பூமிக்கு, புதிய தேசத்துக்கு இறங்கின உடனே அந்த பூமியை முத்தமிடுவோம். இதை நமக்கு கற்றுத்தந்த நமது புனித 2ஆம் ஜான் பால் என்ற திருத்தந்தை அவர்களுடைய பரிந்துரை ஜெபத்தை நாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.